மக்களே, நம்ம கமலஹாசன் சார டிஎம்கே டார்ச் லைட் சின்னத்திலே நிக்க சொல்லிட்டாங்களாமே. எந்த தொகுதின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே டார்ச் லைட்டை கையில புடிச்சிட்டு நிக்க சொல்லிட்டாங்களாமா. ஒரு சீட்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல. அது மறைமுகமா கமலஹாசன் வந்து எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. சீட்டெல்லாம் வேணாம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவா 234 தொகுதியிலேயே பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மறைச்சிட்டாங்க. இதுதான் ஒன்றாக வெல்வோம் தமிழ்நாடா, ஒன்றாக வெல்வோம்னு சொல்லி 20 கூட்டணியை கூட்டினீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், கமலஹாசன்லாம் ஒரு கட்சியே கிடையாது அவர் வச்சிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று கட்சியில் சேர்ந்த டிஎம்டிகேக்கு 10 தொகுதி. இத்தனை வருஷமா டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்க மிகப்பெரிய கட்சி விசிகே, விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் கட்சிக்கு 8 தொகுதி. இது சமூக நீதியா? இதுல உங்க சமூக நீதி நல்லா தெரியுது சிஎம் சார். அந்த கட்சிக்காரங்க இருக்காங்க தெரியுமா, யார் தெரியுமா முட்டாளாக்குறீங்க? இந்த கூட்டணியில் இருக்க கட்சிக்காரங்க ஒருத்த கிளையில இருக்க ஒரு தொண்டரோ வார்டில் இருக்க தொண்டரோ வேலை செஞ்சிருப்பான் தெரியுமா, உனக்காக உழைச்சி அவனை நீ வந்து முட்டாளாக்கிட்டு போறீங்க. அந்த கட்சிக்காரங்களோட தொண்டர்களே இந்த டைமை மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட போறாங்க. சிஎம் சார், எல்லாம் சாதகமா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. மார்ச் 28 தலைவர் பெரம்பூர்ல ஜேர்னியை தொடங்குறாரு. என்ன நடக்குதுன்னு சென்னையே ஸ்தம்பிக்க போகுது, தமிழ்நாடே ஸ்தம்பிக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்க மக்களே. மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. புத்தம் புது தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நன்றி.